வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்ம தூண்டு மருத்துவம் மற்றும் உணவு முறையில் குணமாக்கும் பொது நோய்கள் மொத்தம் 100. அதில் இன்று முதலாவதாக பார்ப்பது தலைவலி. தலைவலி ரொம்ப மோசம் தானே. தலைவலி வந்துச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது. எந்த வேலையுமே செய்ய முடியாது. வர்ம தூண்டு மருத்துவம் பார்த்துருவோமா? இந்த 2 சுட்டு விரல் எடுத்துட்டு புருவ மையத்தில் வச்சுட்டு மெதுவா நெத்தியில நேர்கோடு போட்டுட்டு அப்படியே நெத்தியை தேய்ச்சிக்கிட்டே வரேன் பாருங்க. அந்த விரல் வந்து அந்த நெத்தி முழுவதுமா தொட்டுட்டு இருக்கணும். எல்லா இடத்தையும் தொட்டுட்டு வரணும். அப்படியே போயிட்டு பின்பக்கமா போயிட்டு நேரா காது கிட்ட வந்த பிறகு மெதுவா கீழ் நோக்கி வந்து காது அடியில நிறுத்தணும். அவ்வளோதாங்க. இது ஒரு முறை. இன்னொரு முறை செஞ்சு காட்டுறேன் பாருங்களா. சுட்டு விரல் எடுத்துட்டோமா, இப்போ புருவ மையத்தில் வச்சுட்டோமா, மெதுவாக நேர்கோடு போட்டோன்னா போட்டுட்டு அப்படியே 2 விரலும் 2 பக்கம் பிரிச்சுட்டே போகுது பாருங்க. அப்படியே போதா, போயிட்டே இருக்கா, நெத்தி முடிஞ்சுதா, பக்கம் சைடு வந்துருச்சா, மெதுவாக போதா, காது பக்கம் வருதா, அப்படியே காது ஒட்டி கீழே வந்து இங்கே முடிக்கணும். அதாவது இது திலர்த்த கால வர்ம பிராண யோகா 9 முறை செய்யணும். திலர்த்த கால வர்மத்தில் தொட்டு கடைசியில் குருத்து குத்தியில் வந்து முடிக்குது இந்த வர்ம புள்ளி. ஒரு 7 வர்மங்கள் தொட்டுட்டு வருது. இந்த 7 வர்மங்கள் தொடும் பொழுது தலைவலி நம்மக்கிட்ட இருக்குமா, போகும் தானே. இதோட ஒரு உணவு முறை, தண்ணி அருந்துரும் தானே, தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான் உணவு முறை. உணவு வேற, உணவு முறை வேற. காலை உணவு தவிர்க்கவே கூடாது. காலை உணவு கண்டிப்பாக எடுத்துக்கணும். 3வது இஞ்சி கலந்த வெந்நீர். வெந்நீரில் இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். அது எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்க, தலைவலி நம்மகிட்ட இருக்குமான்னு பாருங்க. அது உடனே அந்த தலைவலியிலிருந்து மீண்டும் வந்துடலாம். மீண்டும் வராமல் பார்ப்பதற்கு தொடர்ச்சி இந்த பயிற்சியை செய்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.